சார், என்கிட்ட நெறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா சார்? நானும் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் சார். அதுக்கு என்ன வழி இருக்கு சார்? அப்படின்னா. நான் வந்து நெறைய புக் படிக்கிறேன். நெறைய பேர்கிட்ட கேட்கிறேன். நெறைய YouTube பார்க்குறேன். எல்லாம் நான் செய்றேன் சார். எனக்கு எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் சார். அப்படின்னுவான். கோடீஸ்வரன் ஆவுறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஒரே ஒரு வார்த்தைய தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஒரு வார்த்தைய நீங்க அப்படியே கெட்டியா புடிச்சுக்கணும். லைஃப் ஃபுல்லா புடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. சார் என்ன சார் இந்த ஒரு வார்த்தை என்ன சார்? அதுதான் தாரக மந்திரமா? அதுதான் தாரக மந்திரம். அத நீங்க அப்படி கெட்டியா புடிச்சுட்டீங்கன்னா போதும். என்ன சார் அது அப்படின்னு. இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட்ன்ற அந்த ஒரு வார்த்தை தான் தாரக மந்திரம். சரி அப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட் ரைட். எதுல பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ரைட் நான் சொல்லி தரேன். 1 மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். தங்கம், வெள்ளி இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். தங்கம், வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஜுவல்லரிலயோ, காயின்லயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது தேவையில்லாத விஷயம். அதனால உங்களுக்கு பெருசா ஒண்ணும் லாபம் வராது. இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல லாபம் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு ஒண்ணு வந்து எஃப்டி. எஃப்டி வந்து நெறைய பேர் பிக்ஸட் டெபாசிட்ன்னு சொல்லுவாங்க. அது பிக்ஸட் டெபாசிட் கிடையாது. அது ஃபெயிலியர் டெபாசிட். அதனால உங்களோட வாழ்க்கையோட தரம் கொஞ்சம் கூட உயராது. அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகவே போகாது. அதே மாரி வந்து இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் எஃப்&ஓ ட்ரேடிங்லாம் அது ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுதான் தாரக மந்திரம். ஆனா, எவ்வளோ தடவ வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சுலபமா உங்களால கோடீஸ்வரன் ஆக முடியும். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்க பிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். அதே மாரி யாராவது ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சார். அது உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதையும் நான் சொல்றேன். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பத்தி தெரியாது. அவங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சுருங்க. தயவு செஞ்சு இப்பயே இன்னைக்கே மியூச்சுவல் ஃபண்டுல ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ரூ. 500 ரூ. 1000 ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கும். ரூ. 100 கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே வாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா குட்டி போட்டு மல்டிப்ளை ஆயி ஒரு நாள்ல ஒரு நாள் உங்க முன்னாடி ஒரு பெரிய ஆலமரமா நிக்கும். 50 வயசு கடந்தாலும், இல்ல 45 வயசு கடந்தாலும் உங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றத பொறுத்து கோடீஸ்வரன் நீங்கள் ஆவீர்கள். அதை தடுக்க உலகத்துல எந்த சக்தியாலயும் முடியாது. இதுதான் தாரக மந்திரம். இத நீங்க அப்படி கெட்டியா புடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடையவே முடியாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.